அறிவுகட்ட அடிமே, இப்படியா தலையில குச்சி சொரவருது? இவனுக்கு வேலையில கவனம் இல்ல குருவே, தப்பிக்கிற நினைப்பிலே இருக்கிறான். ஏண்டா அப்படியா நினைக்கிறேன்? இல்ல லீஸ்வாங், தப்பிக்க எண்ணம் இருந்தா மாற்றிக்கொள். இல்ல நிறுத்து. யார் நீ? மூசா. மூசா? முதல்ல மாயாவிய குள்ளர்களையும் விடுதலை பண்ணு. எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? என் குரு யார் தெரியுமா? தெரியும். பிறரை துன்புறுத்தி சந்தோஷப்படுறவன். டேய் பொடியா, இவர்கள் என் அடிமைகள். நான் இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இங்க யாருக்கும் அடிமை கிடையாது. எல்லாருமே எஜமானர்கள் தான். இல்ல மூசா, அந்த பேய விரட்டுற போட்டியில அந்த சவால். நிறுத்துங்க மாயா. சவால தோத்துட்டா அடிமை ஆயிடுவாங்களா? ஆமா, ஒப்பந்தம் அப்படி. வேணும்னா நீயும் மோதிப்பாரா? நான் பேய விரட்டிட்டா நான் இவர்களை விடுதலை பண்ணி நான் இவருக்கு அடிமையாயிருக்கிறேன். பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். நீ பேயை விரட்டலைன்னா நான் உனக்கு அடிமையா இருக்கேன். நீ பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். அந்த பேயை அழிச்சிட்டு உன்னை வந்து சந்திக்கிறேன். மூசா, பேயை அழிக்கிறியா? பொடி பயல் தானா வந்து மாட்டான். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதான் சிந்தாமணி. நான் லெஃப்ட்ல தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கார் எப்படி ரைட் சைடில் எதிரில் வந்த லாரிக்கு எதிராக போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்கேன். கடவுளே, இந்த பேய் நம்மளெல்லாம் சாகடிச்சு சங்க உதாம விடாது போல இருக்கே. இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? சார், நான் உள்ள வரலாமா? என்ன விஷயம்? யாரு நீ? என் பேரு மூசா. உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதை தீர்த்து வைக்க வந்திருக்கேன். உள்ள வாப்பா. எங்க பிரச்சனை உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஏன் எப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப வேணாம். பேய் தான் உங்களோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட சார் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. என்னப்பா பார்த்த மாதிரி பேசுற? இல்ல, பார்த்ததுனால பேசுறேன். லாரியை இடிக்க போகும்போது காரை நீங்க ஓட்டல, உங்க வீட்டுல இருக்கிற அந்த பேய் தான் ஓட்டுச்சு. ஐயோ ஐயோ கடவுளே, நீ என்னப்பா சொல்ற? உண்மைதான் சொல்றேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற அந்த பேய நான் விரட்டுறேன். நீ சொல்றதையெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆமாப்பா, உன்னால எப்படி அந்த பேயை விரட்ட முடியும்? பெரிய பெரிய மந்திரவாதிகளே வந்து முடியாம திரும்பி போயிட்டாங்களே. இருக்கலாம், ஆனா எனக்கு எப்பவும் எதுலயும் தோல்விங்கிறதே கிடையாது. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நான் கூப்பிடுற வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாது, மேலேயே தான் இருக்கணும். இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க, இந்த ஒரு முயற்சி எடுக்க கூடாதா? ப்ளீஸ். சரிப்பா, நீ கூப்பிடுற வரைக்கும் நாங்க கீழே வரமாட்டோம். சரியா? சரி, வாங்க.
ஆறுமுகம் வீட்டில் அடங்கி கிடக்கும் அற்புத பேயே, உன்னை விரட்ட வந்திருக்கும் அற்ப பொடியனை நான் கொடுத்த சக்தியை கொண்டு அவனை அழித்து உன் சக்தியையும் என் சக்தியையும் உலகத்திற்கு காட்டு. சுய் முய் சுய்மா. மோசக்காரனே மூசா, என்னை அழைத்த காரணம் என்ன? உன் குரலிலே தெரிகிறது நீ காரணம் தெரிந்துதான் வந்திருக்கிறாய் என்று. அழிக்கத்தானே அழைத்தாய்? நீயும் ஆர்வமாகத்தான் இருக்கிறாய் போல இருக்கிறது. என்னை ஆத்திரப்படுத்தாதே. மேலும் என் தூய சக்தி உன் ஆத்திரத்தை அழித்தே தீரும். முடிந்தால் முயற்சித்து பார். பால்மனம் மாறாதவனே, இப்பொழுது பார், நீ பஸ்மமாக போகிறாய். இப்பொழுது நான் அனுப்பும் சக்தியிலிருந்து உன்னால் தப்பவே முடியாது. இப்போது என் முறை. முடிந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள். ஆறுமுகம் சார், ஆறுமுகம் சார். உங்க வீட்ல இருந்த பேயை அழிச்சிட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நிஜமாவா சொல்ற? துர்நாற்றம் வீசின வீட்ல இப்ப மல்லிகை மணக்குதே, தெரியல? ஆமா ஆமாங்க, மல்லிகைப்பூ வாசம் தான் அடிக்குது. இனிமே இந்த வீட்ல மங்களம் பூங்கும். நான் வரேன். குருவே, 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 என்ன உடம்புல எரியுது, சொல்லுங்க குருவே. தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, என்னாச்சு சொல்லுங்க குருவே. அத நான் சொல்றேன். நான் அந்த பேயை அழிச்சிட்டேன். அதனாலதான் அந்த பேய்க்கு சக்தி கொடுத்த இவரோட உடம்பு எரியுது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன குருவே, இந்த மூசா சொல்றதெல்லாம் உண்மையா? யௌலி, தன்னால மட்டும்தான் எதுவும் முடியும்னு தலகணம் புடிச்சு ஆடக்கூடாது. மூசா, இந்த சைனாக்கார தடி தாண்டவராய் இருக்கானே, என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா? நாயாட்டம் பேயாட்டம் போட்டான். எங்களை எவ்வளவு பாடுபடுத்தலாம் தெரியுமா? கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டினான். கஷ்டமான வேலைகள் எல்லாம் கொடுத்து செய்ய வச்சுட்டான் எங்களை. அவனாவது குரு, ஆனா இந்த அல்லக்கை மங்கி இருக்கானு, அவன் ஒரு படி மேல. குனிஞ்சா குத்துறான், நிமிந்தா இடிக்கிறான், படுத்தா பாயுறான். அவனை மன்னிக்கலாம், ஆனா இவனை மன்னிக்க கூடாது. யாரையும் மன்னிக்க கூடாது. இவங்களுக்கு தொங்குற மீசையில தொட்டில் கட்டி நான் தூங்காம விட மாட்டேன். ஒப்பந்தப்படி இவங்க இனிமே நமக்கு அடிமை. அதனால இவங்களை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். லீ,
இப்ப நீ தோத்துட்ட. நீ சொன்னபடி மாயாவுக்கு அடிமையா இருந்து சேவைகள் பண்ணணும். உன்னால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க உன்னுடைய சக்தியை நான் எடுக்க போறேன். மாயா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். மூசா, நானும் என் சிஷ்யர்களும் நீ செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டோம். உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். மாயா, நீங்களும் குள்ளர்களும் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா தான் நான் இந்த உதவி செஞ்சிருக்கேன். லீ, இனிமே இவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்க. நான் வரேன். இனிமே நீ லீ இல்ல, எலி சுண்டெலி. இனிமே இவங்க எல்லாம் நம்மளுக்கு அடிமை. சிஷ்யர்களே, இந்த அடிமை நாய்களை ஓட்டிக்கிட்டு வாங்க. சண்டே ஆனா ஒரே போர் அடிக்குது. ஸ்கூல்ல பசங்களை திட்ட முடியல, டார்ச்சர் பண்ண முடியல, எவனையும் வம்பிழுக்க முடியல. பொழுதே போக மாட்டேங்குது. இப்போ நான் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? கௌரியை கடத்திட்டு போனவன் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூடவா பண்ணாம இருப்பான்? அவன் பண்ற ஃபோனு எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அவனும் மாட்டிப்பான்ல, அதனால பண்ணாம இருக்கலாம். பாவம் கௌரி எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ. உங்க அப்பா போலீஸா இருந்துமே இன்னும் கௌரியை கண்டுபிடிக்க முடியலன்னா, நாளா காணாம போயிருந்தேன்னா அவ்வளவுதான், கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க அம்மாவும் அப்பா போலீஸா இருந்தும் இன்னும் கௌரியை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன பிரயோஜனம்? அவராலையும் கண்டுபிடிக்க முடியலையே. ஆஹா, கௌதம் சந்தியா பசியோட இருக்கிறவனுக்கு பாய் கடை பிரியாணி மாதிரி இவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. இவங்கள நான் அழ வைக்காம விடவே மாட்டேன். என்ன பண்ணலாம்? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன கொல்றாங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது ஓடி வாங்க, என்ன கொல்றாங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சந்தியா, இது கௌரியோட குரல் மாதிரி இல்ல. மாதிரி இல்ல, கௌரியோட குரலே தான். அப்ப வா போய் பார்க்கலாம். வா கௌதம், என்ன காப்பாத்துங்க, யாராவது வாங்க, என்ன கொல்றாங்க, என்ன கொல்றாங்க. கௌரி, கௌரி எங்க இருக்க? கௌரி, என்ன கொல்றாங்க. கௌரி, 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 கௌரி எங்க இருக்க? கௌரி, 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 நீ எங்க இருக்க? கௌரி, கௌரி, கௌரி கௌரி, கௌரி எங்க இருக்க? கௌரி, 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 கௌரி. கௌரி சத்தம் இங்க தானே கேட்டுச்சு. ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கௌரி, 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 கௌரி. ஐயோ, காப்பாத்துங்க, என்ன கொல்றாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்க சத்தம் கேக்குது. வா. என்னது இது? இங்கேயும் காணோம். கௌரி, 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 கௌரி. என்ன பாக்குறீங்க? கௌரி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணது நான் தான். கௌரி மாதிரியே இருந்ததா? இருந்திருக்கும். இல்லனா ரெண்டு பேரும் கௌரி கௌரி நீங்க ஓடி வருவீங்களா? என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? என்கிட்ட இருக்கிற பல திறமைகள்ல இந்த மிமிக்ரியும் ஒண்ணு. டேய் டேய், சும்மா டென்ஷன் ஆகாதடா. நான் கௌரி வாய்ஸ்ல பேசினாதான் உண்டு. கௌரியே நேரா வந்து பேச மாட்டா. ஏன்னா கௌரி
வேஸ்ட் பண்ணாம போங்கப்பா. கௌரியோட போட்டோ இருந்தா போய் மாலை போடுங்க. போங்க போங்க.